ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நான் வந்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பெய்ட் குரூப் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதில் நம்ம பெய்ட் குரூப்பில் நம்ம சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த சிக்னலுக்கான அனலைசஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வெரி ஃபுல்லாக லேர்னிங் பர்பஸ் தாங்க. பாருங்கள், இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ பார் கிரியேட் ஆகிடுது. ஓகே, இப்போ வீக்லியில் பெட்டரான பையிங் ப்ரைஸ் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆகிட்டு இப்போ திரும்பி ஒரு பையிங் சைன் போகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் பண்ணலாம். வீக்லி பர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா, டே பர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஓகே, இவன் பெட்டர் பிளேஸ் ஆகிறான். 4 ஹவர்ஸில் பார்ப்போம். அதுக்கு மாதிரி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டே கொடுத்துற மூவிங் ஆவரேஜ் பார்த்துருவோம். பெட்டர் ஓகே. 1 ஹவரில் 1 ஹவர் ஆல்மோஸ்ட் வால்யூம் ஆகுது. இந்த லெவல் கிட்ட இப்போ 1 ஹவரில் ரேஞ்ச் ஆகினுக்குது. 4 ஹவர்ஸில் நம்ம பார்த்துப்போம். மூவிங் ஆவரேஜ் ஆஃப் பண்ணிப்போம். அந்தளவுக்கு இங்கே பெட்டராக இல்லை. இப்போ கீழே இப்போ இறங்கிட்டான், மேலே ஒரு புல் பேக். ஓகேவா, இந்த மாதிரி போயினுக்குது. இப்போ இப்படியே போயிட்டேன்னா இப்படி கீழே இது பிரேக் அவுட் கொடுத்து கூட கீழே வர வாய்ப்பு இருக்குது. மினி டைம் ஃப்ரேமில் பட் பிக்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா கரெக்டாக தாங்க. மினி டைம் ஃப்ரேமில் நம்ம இன்ட்ராடேஸில், ஸோ அதனால் மினி டைம் ஃப்ரேம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை பார்த்து தான் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு நம்ம பை பண்ணுறது பெட்டர். இல்லைனா ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்து கீழே வரும்போது கூட நம்ம பை பண்ணிடலாம். உடனே பை பண்ண வேண்டாம். ஏன்னா தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்க வேணாம். லாஸ் கொடுக்க ரெடியாக இருந்தால் ஓகே, பை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்படி இருக்குது, இப்படியும் வருது. ஸோ இப்படி போயிட்டு இப்படி திரும்பி இங்கே ஒரு 1 ஹவர் பால் மேலே க்ளோஸ் பண்ணிட்டு போனோன்னா ஒரு சரியான ஒரு பையிங் சைன் இருந்தால் நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் பை பண்ண வேணாம். ஓகே, பை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவல் தான் 180. அதுக்கடுத்து வேணால் நம்ம ஹோல்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வைக்கலாம், இல்லை இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, இதை பற்றி நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கீழே நம்ம அதாவது நம்மளோட பெய்ட் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் கரெக்டான கிளாரிஃபிகேஷன். ஓகேவா, ஓஜிஎன் பையிங்கில் இருக்கிறான். இப்போதைக்கு நம்ம கரண்ட் ப்ரைஸில் பை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்படி கீழே இறங்கிட்டு இப்போ திரும்பி கீழே இறங்கினா கூட அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பையிங் சைன் வரட்டும், பிரேக் அவுட் வரட்டும். அப்படி இல்லையா, இப்போ கீழே இறங்கினா மேலே இங்கே நல்லா க்ளோசிங் கொடுத்ததுக்கடுத்து நம்ம பை பண்ணலாம். தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் வேணாம். ஓகேவா, ஓஜிஎன் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம பை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக லேர்னிங் பர்பஸ். ரிஸ்க் உங்கள் கையில் தான், நீங்கள் தான் பார்த்துக்கணும் ரிஸ்க். அண்ட் தென் பை.